வணக்கம் மாளிகாவே, நான் இன்ஜினியர் கிருஷ்ணகுமார். நீங்க பார்த்து நம்ம சேனல் கேகே லேண்ட்ஸ் அட் திருச்சி. இன்னைக்கு அருமையான அற்புதமான ஒரு வீடு பார்க்க போறோம். நம்ம திருச்சி வயலூர் ரோட்ல வாசன் வெளியில் அமையப்பட்டுள்ள வீடை பார்க்க போறோம். லேண்ட் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட்ல 1450 ஸ்கொயர் ஃபீட் டியூப்ளெக்ஸ் வில்லா, ஃபுல்லி லக்ஸரி வில்லா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு மட்டும் வீட்டோட எலிவேஷன் பாருங்க. ஸோ மக்களே, எலிவேஷன் பார்த்துட்டீங்க. நமக்கு வீட்டுடைய என்ட்ரன்ஸ்ல போர்ட்டிகோ, அதாவது போர்ட்டிகோ பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு 20 அடி அகலத்துல 14 அடி வித்துல அமையப்பட்டுள்ள போர்ட்டிகோ பார்த்துட்டீங்க. 4 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள சம்பு, 4 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள பார்த்துட்டீங்க. வீடு நார்த்து பார்த்த வீடு, வடக்கு பார்த்த வீடு. ஸ்டெப்ஸ் அருமையாக பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸ் கிரானைட்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோரா இருக்கட்டும், சேஃப்டி கேட்டோட டீக் வுட்ல அட்டகாசம் பண்ணியிருக்க டோர் தான் பார்த்துருக்கீங்க. கார்மெண்ட் டோர் பார்த்துருக்கீங்க. ஸோ லிவிங்ல வந்துட்டோம். லிவிங் சைஸ் 16x16. நல்லா ஒரு லோயர் விண்டோ வச்சு நல்லா எலிவேஷன் அருமையா விண்டோ. 3 விண்டோ லிவிங் அமையப்பட்டுள்ளது. டிவி ஷோகேஸோட ஈஸ்ட் ஃபேசிங் அமையப்பட்டுள்ள பூஜை ரூம் பார்த்துட்டு இருக்கீங்க. பூஜை ரூம் திங்ஸ் செய்யக்கூடிய கபோர்ட்ஸ் அமையப்பட்டுள்ளது. டைல் எல்லாமே பிராண்ட் டைல் போட்டிருக்காங்க, வெற்றிப்பை டைல் போட்டிருக்காங்க. ஸோ லிவிங்ல அடுத்து வரக்கூடிய ஏரியா கிச்சன் கம் டைனிங். லிவிங்கும் கிச்சன் டைனிங்கும் காமனா உள்ளது. காமன் டைல் அமையப்பட்டுள்ளது. சைஸ் 6x4.5 சைஸ்ல இந்தியன் கிளாஸ் அமையப்பட்டுள்ளது. அடுத்து பார்க்க போற மாஸ்டர் பெட்ரூம். 16x10.5 அமையப்பட்டுள்ள மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு விண்டோவோட வாட்ரூப் லாப்ட் கவரோட உள்ள டோர் பண்ணிருக்காங்க பாருங்க. மாஸ்டர் பெட்ரூம் உடைய அட்டாச் டைல் பார்த்துட்டீங்க. வெஸ்டர்ன் கிளாசட் 6.5 5.5 அமையப்பட்டுள்ள கிளாசி டைல் பிக்ஸ் பண்ண உள்ள டைல பார்த்துட்டீங்க. எல்லாமே வந்து பிராண்டா போட்டுருக்காங்க. டோட்டலாவே பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் போட்டுருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ டோர்ஸ் எல்லாமே பிளசன்ட் டோர் போட்டிருக்கு. அடுத்து பார்க்க போறோம், நம்ம கிச்சன் பார்க்க போறோம். 14 அடி நீளத்துல 8 அடி அகலத்தில் அமையப்பட்டுள்ள வாட்டர்ஃபோட மாடல் கிச்சனாக அமையப்பட்டுள்ள கிச்சனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பேக் சைடு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கு, லாப்ட் கவர்டா இருக்கு. ஸோ அடுத்து முக்கியமான ஏரியா, இதை நம்ம ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ணிக்கலாம், வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கிச்சன்ல இருந்து பேக் சைடு ஒரு அக்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ லிவிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமையப்பட்டுள்ள செகண்டரி பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. ஸோ வடிகாலில் 1200 ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட்ல 1400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ண ஒரு வீடை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ள செட்டப் எல்லாம் பார்த்துட்டோம். 1 BHK வித் லிவிங்கோட உள்ள எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த லிவிங்ல இருந்து அக்சஸ் பண்ணக்கூடிய டியூப்ளெக்ஸ் உள்ள ஸ்டெப்ஸ்ல போயிட்டு இருக்கோம். டியூப்ளெக்ஸ் அருமையா ஸ்டெப்ஸ், டைல்ஸ் அமைப்பட்டுள்ளது. ஹெட்ரூம் எம்எஸ்ல வந்து ஹேண்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபைனலாக வந்து டெரஸுக்கு வந்துட்டோம். டெரஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் என்ன பண்ணலாம், நம்ம கெஸ்ட் ரூமா யூஸ் பண்ணலாம், சில்ட்ரன்ஸ் ரூமா யூஸ் பண்ணலாம், ஸ்டடி ரூமா யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட என்ட்ரி. ஸோ அருமையாக 10x10.5ல ஒரு பெட்ரூம் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ஸோ அதில் வாட்டர் ரூம் பாருங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க, தரமான மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க, ஒன்று பார்த்து கட்டியிருக்காங்க. பெயிண்டை பொறுத்த வரைக்கும் பிராண்டாக பண்ணியிருக்காங்க. 2 கோட் பட்டி, 1 கோட் பிரைமர், 2 கோட் கலர் வாஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ சுவிச்சஸ், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் எல்லாமே பிராண்டாக போட்டிருக்க வீடாக பார்த்துட்டீங்க. ஸோ இதில் ஒரு அருமையாக இந்த வீட்டுக்கு ஹைலைட்டே இந்த பால்கனி தாங்க, அருமையாக இருக்கு பாருங்க. 1000 வீடுகளுக்கு மத்தியில் அமைப்பட்டுள்ள வீடாக பார்த்துட்டீங்க. ஒரு வீடியோ சுற்றி பாருங்க. படிக்கிறதுல ஃபைனலாக நம்ம டெரஸ் வந்துட்டோம். டெரஸை பார்த்தீங்கன்னாக்க நமக்கு காமன் டாய்லெட் ஒன்று அமையப்பட்டுள்ளது. இந்தியன் கிளாஸ்ல அமையப்பட்டுள்ள டாய்லெட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டெரஸ்ல அமையப்பட்டுள்ள காமன் டாய்லெட் எல்லாமே பிராண்டட் தான். பேரிவேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிப்பை டைல் போட்டிருக்காங்க. கீழே பாலிஷ், இது வந்து ஆண்டிஸ்க் டைல் ஃப்ளோரிங் போட்டிருக்கோம். டெரஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூப்ல இருந்து
ஒரு 750 லிட்டர் கெப்பாசிட்டி 3 லேயர் உள்ள வாட்டர் டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது பார்த்துருக்கீங்க. இதுக்கு எம்எஸ் லேடர் வந்து அமைச்சு கொடுத்துருவோம். ஸோ இந்த பொசிஷன் மேலே நம்ம டேங்க் க்ளீன் பண்ணி போகணும்னாக்க எம்எஸ் லேடர் ஒன்று அமைச்சு கொடுத்துறோம். ரெடியாக இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேரப்பட்டு வால், அதாவது கைப்பிடி சுவருன்றது ஒரு 2.5 ஃபீட்லேயே முடிச்சிருவாங்க. அது 4.5 வால் தான் போடுவாங்க. நம்ம 3 ஃபீட்டில் வந்துட்டு 3/4 அடி வால் போட்டு கொடுத்துருக்கோம். இது என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க லைட்டாக அந்த பிளாஸ்டிக் சிப் பண்ணிட்டு நம்ம வந்து காலத்தை ரைஸ் பண்ணி பிரிக் வால் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து சம்மர் டேஸில் கூலிங்காக நல்லா அருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே தட்டோடு போடுவாங்க. இப்போலாம் வந்து ஆக்சுவலாக சிப்ஸ் ஃப்ளோரிங் போடுறாங்க, சிமெண்ட் இதெல்லாம் போடுறாங்க. நம்ம வந்து அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாம் போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கூலிங் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் என்னன்னாக்கா உங்களுக்கு வெயில் காலங்களில் நல்லா கூலிங்காகவே இருக்கும். நார்மல் டேஸ் இன்னும் கூலிங் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஹேங்கர் கொடுத்துருக்கோம். ட்ரை வாஷ் பண்ணி போடுறதுக்கு ட்ரை ஆகிறதுக்கு. இங்கே ஒரு வாஷ் பண்ணக்கூடிய வாஷ் டேப் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு ஸ்டோன் அமைச்சு கொடுத்துருவோம் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ வாடிக்கையாளர்களே, ஃபைனலாக நம்ம வந்து இந்த லேண்ட் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்ட் பெரிய 1450 ஸ்கொயர் ஃபீட்டில் G+1 அமைப்பட்டில் பார்த்துருக்கீங்க. டியூப்ளெக்ஸ் கட்டப்பட்ட வீடு தான் இது. அந்த வீடு வந்து ரெடி டு சேல்ல இருக்குது, ரெடி டு மூவ்ல இருக்குது. ஆடி முடிஞ்சு ஆவணியில் பால் காய்ச்சி தருணத்தில் இருக்குது. ஸோ இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். டேரெக்டாக ஓனர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல் பொறுத்தவரைக்கும் நோ ப்ரோக்கரேஜ், நோ கமிஷன். வீடு சொல்லிட்டு உங்களுக்கு லேண்ட் ஏரியா 1001, பில்டிங் ஏரியா 1450, வடக்கு பார்த்த வீடு, திருச்சி வயலூர் மெயின் ரோடு ஹார் சிட்டியில் வாசலில் அமைப்பட்ட வீடு பார்த்துருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் சொத்துக்கள் விற்க வாங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.